அமெரிக்கால வேக்கோங்கிற பிளேஸ்ல நடந்த இந்த இன்சிடென்ட்ல வீட்டுல தனியா இருக்கிற ஒருத்தர் திடீர்னு பாத்ரூம்ல இருக்கிற டேப் தன்னால ஆன் ஆகி தண்ணி வெளியே போற மாதிரி சவுண்ட் கேட்கவே அது என்னன்னு பாக்குறதுக்காக செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போறாரு. பாத் டப்ல இருக்கிற பைப் திறந்து தண்ணி போயிட்டு இருக்கிறத பாக்குறவரு அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர அங்க தொங்கிட்டு இருக்கிற ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு அவரை அட்டாக் பண்ணுது. அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. 2011ல பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு சில்ட்ரன் பார்க்குக்கு ஈவினிங் டைம்ல போன எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்திருந்தது. அங்கே சாதாரணமா உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்த டவுனாங்கிற ஒரு லேடி திடீர்னு அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி சடனா அந்தரத்துல மிதக்க ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்த பலரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலும் யாராலையுமே அவங்கள தரையில நிக்க வைக்க முடியல. கடைசியா ஒரு வெயிட்டான பேக டோனா கூட சேர்த்து கட்டி அவங்கள தரையில நிக்க வச்சிருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பலரோட கண்ணு முன்னாடியும் நடந்ததால இதுல எந்த ஒரு ட்ரிக்கும் இருக்க வாய்ப்பில்ல. அதே போல இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த லேடிக்கு பேய் பிடிச்சிருக்கலாம்னோ அதுதான் அந்த லேடிய கண்ட்ரோல் பண்ணி அந்தரத்திலேயே நிக்க வைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டிக்டாக் யூசரான ட்ரிஸ்டன் அவரோட அக்கௌண்ட்ல ஸ்டார்டிங்ல டிராவல் விளாக், ஃபேமிலி விளாக் மாதிரியான சாதாரணமான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ரீசெண்ட் டைம்ஸா அவர் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே அவர் வீட்டில் நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தினதா மட்டுமே இருக்கு. இந்த மாதிரியான பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ்னால ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒருவித பயத்தோடைய தான் ட்ரிஸ்டன் நுழையிறாரு. அப்படி ஒரு நாள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்ப அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. இந்த அமானுஷ்யமான விஷயங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிவு பண்ற அவரு அதிகமான ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய ஒரு ரூமை பார்த்த மாதிரி ஒரு நைட்டு ஃபுல்லா ஒரு செல்போனை செட் பண்ணி வைக்கிறாரு. அதுலதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது.
அங்க இருட்டா இருக்கிற ஒரு டோர்வேல பாக்குறதுக்கு ஆள் உயரத்துக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மெல்ல கிராஸ் பண்ணி போயிருந்தது. அடுத்ததா அந்த டோர்வேயோட கதவும் மெல்ல மூடுறத பார்க்க முடியுது. மறுநாள் காலையில அந்த டிரான்ஸ்பரண்ட் ஃபிகரை தன்னோட செல்போன்ல பார்த்த கிறிஸ்டன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாரு. இப்ப நீங்க பார்க்க போற வீடியோ ஒரு ரியல் கோஸ்ட் வீடியோ இல்ல, ஆனா ஒருத்தரோட லைஃப்ல ரியலா நடந்த ஒரு கிரீப்பியான இன்சிடென்ட்டை வீடியோவா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இதுல பிரெக்னண்டா இருக்கிற ஒரு லேடி நைட் ஷிஃப்ட் போயிருக்கிற ஹஸ்பண்டுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அவரு வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சிருக்கிற பார்சலை எடுத்து கொடுக்குறாங்க. Beli kat mana ni? Ke tempat biasa lah. Busuk ni dah teruk ni. Busuk tak? Dia fresh masak tadi. Tadi pukul berapa? Tak bau kencing lah. Tak boleh tak ada. Tak, it's fresh. It's fresh. Dah tak boleh. Oh ya Allah. Baby, apa tu? Ya Allah. Allah Akbar. Baby, saya tak mau dekat. Saya tak mau dekat. Baby, sini tak mau pergi sana. Saya apa tu? Ya Allah. Baby, apa tu? Allah, kenapa dekat rumah kita? Dah tidur dulu. Jangan tanya. Dah. Kenapa dekat rumah kita? Kau style. Tapi jangan tinggalkan I. Dah kau style. Assalamualaikum Ustaz. Masalah sikit lah. Sorry aku marah. Tak, rumah sewa yang kita baru pindah ni. Saya suami isteri kena ganggu lah. Tadi juga ganggu ni. Itu tak? Bukan mata buka. Apa tu? Sayang, apa tu sayang? Sayang, apa tu? Baca sini. Makin kuat lah sayang, dia makin kuat. Baca. Sayang, jangan tinggalkan I. Sayang. Sayang. ரஷ்யாவை சேர்ந்த டார்க் கோஸ்ட் பெரனாமல்ங்கிற யூடியூப் சேனல் இருந்து ஒருத்தர் 17th செஞ்சுரியில் கட்டப்பட்டு 1930s வரைக்கும் ஆக்டிவா இருந்த ஒரு மோஸ்ட் ஹாண்டட் சர்ச்சுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போறாரு. Так, на улице стемнело. இந்த சர்ச் ஆக்டிவா இருந்தப்போ ஒரு மோசமான சாபத்தால இறந்து போன நன்னோட கோபமான ஆத்மா இங்கிருந்த எல்லாரையுமே கொடூரமா கொலை பண்ணிருச்சுன்னோ, அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச்சே மூடப்பட்டதுன்னோ, இப்பவும் அந்த நன்னோட ஆன்மா இந்த பிளேஸையே சுத்திக்கிட்டு இருக்கணும் அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. Что это?
அந்த பயங்கரமான சர்ச்சுக்குள்ள என்ட்ரார் அவரு. ஒரு சின்ன டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க அந்த பில்டிங்கோட பல இடங்கள்லயும் ஒரு லேடி அழுகிற மாதிரியும் பாடுற மாதிரியும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேக்குது. அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாக்குறதுக்காக அவரு ஒவ்வொரு பிளேஸா செக் பண்ணிட்டே இருக்க ஒரு இடத்துல பாக்குறதுக்கு கிரே கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான லேடியோட உருவம் நிக்கிறத பார்த்து அரண்டு போறாரு. அவரு கேமரால கேப்சர் பண்ண அந்த அமானுஷ்யமான லேடியோட உருவம் அந்த ஊர் மக்கள் நம்புற கொடூரமான நன்னோடதா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். ஆப்ஷன் 1ல இருக்கிற இந்த பீஸ் மட்டும்தான் அந்த மிஸ்ஸிங் பிளேஸ்ல கரெக்டா மேட்ச் ஆகுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோல இருக்கிற 4 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல மட்டும் கோழி முட்டை போடும். அடுத்ததா அந்த பாக்ஸ் எல்லாமே சஃபுல் ஆக ஆரம்பிக்கும். அப்படி சஃபுல் ஆகி ஸ்டாப் ஆனதும் எந்த பாக்ஸ்ல அந்த முட்டை இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.